அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயா. ரோட்டரி மாவட்டம் தூணேனி தோனியின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் காலை சக்கரம் நாளை நமது என்ற நிகழ்வு இன்று சிறப்புடன் துவங்கப்பட உள்ளது. இன்று இந்த நிகழ்ச்சியை நமக்கு இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தினர் இன்று நமக்கு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மண்டலம் 2 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் குணசேகரன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சபரிதேவன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்வாஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதலில் இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவ வேண்டுகிறோம். உலகில் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இதையே அருள் புரிவாய். வணக்கம். மொத்தத்தில் இந்த காலச்சக்கரம் நாளை நமது பயிற்சியானது மிகவும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு மூச்சு அத்தியாவசியமான ஒன்றோ அதே போல அந்த யோகா பயிற்சியும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று. மருத்துவமனை நம்ம உடல்நலத்தை எப்படி பேணி பாதுகாத்து என்பது அந்த காலத்திலேயே இந்த பயிற்சியை எல்லாம் நம்மளுக்காக செய்து அதற்கான எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த முன்னோர்களின் வழியை போற்றுதல் வழி இன்று நமக்கு காரைக்கால் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய வந்து வழங்கிக் கொள்கிற ரொட்டேரியன் குலபாலன் சார் மற்றும் என் ஜானி சாம்சன் சார், ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் சீனிவாசன் சார் அவர்களுக்கெல்லாம் நான் சார்ந்திருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இன்னும் மற்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்க வேண்டும், குடும்பத்தினரோடு பார்த்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை துவக்கி வைக்க பெருமை அடைகிறோம். நன்றி. நன்றி சார். தினமும் இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு அறிவுரைகளையும் நல்ல ஒரு வரவேற்பையும் வாசித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கு சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கள். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் மிக்க ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ, மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ, என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய், நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா,
வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். இன்னைக்கு நம்ம திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலிருந்து ஒரு திருமந்திரத்துல இருக்கிற எல்லா ஆசனங்களும் நம்ம தொடர்ந்து செய்ய போறோம். அந்த திருமந்திரம் முதல்ல பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதானம் ஊரிலும் உத்தம மாமுது ஆசனம் 8 10 100 பல ஆசனமே அப்படின்னு நம்ம திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல 10 திறன். மெதுவா எழுந்திருச்சுக்கிறோம். முதல் நிலை மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி கைகள் கீழே கொண்டு வந்து நேரா வச்சுக்கிறோம். வணக்கம் வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை மெதுவா இடுப்புல கை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி பெண்ட் பண்றோம். நேரா வந்துட்டு நன்றாக ஒரு 2 முறை மூச்சு இழுத்து விடுறோம். மூன்றாவது நிலை மெதுவா கீழே குனிறோம். எல் ஷேப்க்கு வந்துடுறோம். மூன்றாவது நிலை. நான்காவது நிலை 2 கைகள் நல்லா கீழே ஊனிக்கிறோம். கொஞ்சம் நமக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அந்த மாதிரி நல்லா கைகள் ஊனி 2 கால் பாதமும் நல்லா ஊன்றி நிக்கிறோம். ஐந்தாவது நிலை மெதுவா வலது கால மேல நேரா தூக்குறோம். தலையை நல்லா நிமித்தி பார்க்கிறோம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் இடது கால நேரா தூக்கிறோம். வலது கால கீழே வச்சுட்டு இடது கால் முடிஞ்ச அளவு தூக்கிக்கிறோம். தலையை நிமிந்து பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். 8வது நிலை மெதுவா நேரா நின்று இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். 9வது நிலை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பின்னாடி பெண்ட் பண்றோம். நேரா வந்துடும். 10வது நிலை மெதுவா 2 கைகள் மேல உயர்த்தி கையை நேரா வச்சு வணக்கம் வச்சுக்கிறோம். கால்கள் 2 சேர்த்து வச்சு ஒரு 2 முறை 3 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். நம்ம ரெகுலரா நம்ம சூரிய வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இது அதை விட கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நீங்க ரெகுலரா செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்துணை உறுப்புகளுக்குள்ளும் நன்றாக ரத்த ஓட்டம் போய் நம்மளுடைய உடல் முழுமையாக புத்துணர்வு பெறும். 10 திறன். அடுத்தது கோமுகாசனம். மெதுவா அப்படியே கீழே உட்காந்துக்கிறோம். கால்கள் நேரா நீட்டி வச்சுக்கிறோம். மெதுவா இடது கால மேல மடக்கிக்கிறோம். வலது கால கீழே மடக்கிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு 2 கால்கள் கால் பாதமும் நம்மளுடைய இடுப்பு பக்கத்துல இருக்கு. ஒரு முழங்காலுக்கு மேல இன்னொரு முழங்கால் வச்சுக்கிறோம். 2 கைகள் கால் பெருவிரல் பிடிச்சிட்டு நன்றாக மூச்சு இழுத்து மெதுவா அப்படியே மூச்சு விட்டுட்டே நெத்திய
கீழே டச் பண்றோம். முடிஞ்ச சின் கூட நம்ம முழங்கால டச் பண்ணலாம். இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேரா வந்துடுறோம். நன்றாக மூச்சிழுத்து விடுறோம். மெதுவா 2 கைகளை மேல் உயர்த்தி இடது கை நேரா கொண்டு வரோம். உள்ளங்கை பின்னாடி திருப்பி மெதுவா முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். வலது கை மேல மடக்கி நல்லா இப்படி பிடிச்சுக்கிறோம். பிடிக்க முடிஞ்சா பிடிச்சுக்கலாம். ஒருவேளை நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னா கை இப்படியே வச்சுக்கலாம். கை இப்படி கீழே வராம நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறோம். நேரா பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி 2 கைகளும் கொண்டு வந்து நம்மளுடைய முழங்கால் மேல வச்சு நல்லா ஒரு 2 முறை மூச்சு இழுத்து விடுறோம். கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். பின்னாடி கைகள் வச்சு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய வலது கால் மேல வைக்கிறோம். கால் மாத்தி போட்டு ஆப்போசிட் சைட் செய்யறோம். வலது கால் மேல, இடது கால் கீழே. நம்மளுடைய முழங்கால் ரெண்டு ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு 2 கைகளும் கால் பெருவிரல் பிடிச்சிட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா கீழே குனிஞ்சு நம்மளுடைய முழங்கால் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேரா வரும். 2 கைகள் மேல் உயர்த்தி இப்போ நம்ம வலது கை கீழே கொண்டு போறோம். கைகள் ஷோல்டருக்கு நேரா கொண்டு வரோம். உள்ளங்கை பின்னாடி பார்த்த மாதிரி திருப்புறோம். மெதுவா பின்னாடி கொண்டு போய்க்கிறோம். இடது கை மேல மடக்கிறோம். 2 கைகள் பிடிச்சு நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து நேரா பார்க்கிறோம். நம்மளுடைய பார்வை நேரா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி 2 கைகளும் முழங்காலுக்கு மேல வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். கோமுக ஆசனம். நம்ம கோமுக ஆசனம் ரெகுலரா பண்றதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற அனைத்து மூட்டுகளும் பலம் பெறும். முன்னாடி எல்லாம் வயசானவங்க எல்லாரும் இந்த மாதிரிதான் உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப சேர் ஷோபா இதெல்லாம் வந்ததுனால இந்த மாதிரி கால் மடக்கிறதே நம்ம மறந்துட்டோம். இப்படி நல்லா மடக்கி உட்கார்றப்ப நம்மளுடைய மூட்டுகளுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போய் நம்மளுடைய மூட்டுக்கள் இன்னும் பலம் அடையும். கால் நேரா நீட்டிக்கிறோம். கால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்தது பங்கயம் பத்மாசனம். மெதுவா வலது கால் எடுத்து இடது காலுக்கு மேல வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு குதிக்கால் வயிற்றுல டச் பண்ற மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இடது கால் எடுத்து மேல போடுறோம். தெரியலம்மா. ஒரே நிமிஷம் வரேங்க. இப்ப தெரியுதுங்க ஐயா? கால் தொட தெரியல, மேலதான் தெரியும். விட்டு போய்தான் தெரியுது. பின்னால வந்து போங்க. பின்னால வந்து போங்க. பின்னால. ஐயா கரெக்டா தெரியுதுமா. தெரியுதுமா ஐயா. மொபைல்ல இருக்கும் தெரியுது.
சரிங்க சரிங்க. ஓகேங்க ஐயா. 2 கால் குதிக்கால் வந்து வயிற்றுல டச் பண்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஒருவேளை 2 கால் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் மட்டும் மேல போட்டுட்டு ஒரு கால் இப்படி கீழே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ, வலி இல்லாம எப்படி போட்டு உட்கார முடியுமோ அந்த மாதிரி உட்காந்துக்கிறோம். 2 கைகளும் சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி அமைதியா ஒரு 10 எண்ணிக்கை வரை நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறோம். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், முத்திரை கரெக்டா வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அடுத்தது யோக முத்ரா. அப்படியே பின்னாடி கை கட்டிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு முழங்கை மாத்தி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு நல்லா மூச்சு எடுத்துட்டு மெதுவா நெத்தி கும்பி கீழே டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவா மேல வந்துடுறோம். காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். மெதுவா காலை எடுத்துக்கோங்க. 2 கால் நேரா வச்சு கால் பாதம் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கால் வலி இல்லாம இருக்கும். இப்ப கால் மாத்தி போடுறோம். இப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் மெதுவா இடது கால் எடுத்து மேல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வலது கால். இரண்டு கைகள் சின்முத்திரை வைக்கிறோம். நல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 10 எண்ணிக்கை நம்மளுடைய மூச்சு காற்று கவனிக்கிறோம். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறோம், கை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா பின்னாடி கை கட்டிக்கிறோம். யோகா முத்ரா. மெதுவா நெத்தி கீழே டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரம் வரும். நம்ம பத்மாசனம் செய்யறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய வயிறு சம்பந்தமா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதிக நேரம் விழிப்புணர்வோட இருக்க முடியும். மெதுவா கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். கால் ஃப்ரீயா வச்சுக்கிறோம். அடுத்ததான் சிம்மாசனம். மெதுவா அப்படியே கால் மடைக்கிறோம். வலது காலை மடக்கி வச்சுக்கிறோம், இடது காலையும் மடக்கி வச்சுக்கிறோம். மடக்கி நல்லா உட்கார முடியுதான்னு பாருங்க. கைகள் ரெண்டும் முன்னாடி நல்லா கை ஊனி வச்சுக்கிறோம். சிம்மாசனம், இது பேரு சிங்காசனம் அப்படின்னு பேரு. நல்லா நாக்கை நீட்டி கண்ணை திறந்து நல்லா பாக்குறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா நாக்கை நல்லா நீட்டி கண்கள் நல்லா திறந்து பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவா கைகள் எடுத்துட்டு நார்மலா அப்படியே உட்காந்துக்கிறோம். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 3 முறை நல்லா மூச்சு எடுத்து விடுறோம். இந்த சிங்காசனம் சிம்மாசனம் செய்யறது மூலியமா நம்மளுடைய தொண்டை தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும். நல்லா 2 முறை 3 முறை 10 எண்ணிக்கை செய்யலாம். சிம்மாசனம் இதுலயே கர்ஜனையும் பண்ணலாம்.
நல்லா நாக்க நீட்டி நல்ல தொண்டையிலிருந்து ஒரு 4 சவுண்டு ஹ அப்படி செய்யலாம். மெதுவா கால் அகலமா வச்சுக்கிறோம். கை நல்லா ஊனி வச்சுட்டு நல்ல நாக்க நீட்டி ஒரு 5 முறை நல்லா உள்ள இருந்து நல்லா நாக்க நீட்டி நல்லா சவுண்டு வரையும் நல்லா காத்து வரல, தொண்டையில இருந்து சத்தம் வரணும். ரெடி? 1 ஹ 2 ஹ 3 4 5 ரிலாக்ஸ். ஓய்வு எடுத்துக்கிறோம். மெதுவா கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். அடுத்ததா ஸ்வஸ்திகாசனம். மெதுவா 2 கைகள் காலை இப்படி உங்களுடைய ஒரு கால் முழங்காலுக்கு இடையில ஒரு கால் பாதம் இப்படி வச்சிருக்கணும். இப்போ நம்ம இடது கால் எடுத்து வலது கால் முழங்கால் பக்கத்துல இப்படி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கால் மாத்தி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு கால் மட்டும் கூட இப்படி நம்ம வச்சுட்டு இந்த ஒரு கால் இப்படி இடது கால் வலது கால் முழங்கால் பக்கத்துல இருக்குது இடது கால் பாதம், வலது கால் பாதம் இடது கால் பாதத்துக்கிட்ட 2 கால் பெருவிரலும் முழங்கால் பக்கத்துல இருக்கணும். ஸ்வஸ்திகாசனம். 2 கைகள் சின்னத்துல வச்சு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். மெதுவா மூச்சு காற்ற கவனிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கலத்துக்கிறோம். ஸ்வஸ்திகாசனம் நம்ம இப்படி போட்டோம்னா ரொம்ப நேரம் அதிக நேரம் விழிப்புணர்வோட உட்கார்ந்துருக்க முடியும். கால் தசைகள் எல்லாம் நல்லா பலமாகும். மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் கூட நம்ம இந்த ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா இதை போட்டுட்டு கூட நம்ம செய்யலாம். ஸ்வஸ்திகாசனம். அதுக்கு அடுத்ததா வீராசனம். மெதுவா எழுந்திருச்சுக்கிறோம். கால்கள் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா இடது கால ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம். கால் பாதத்துக்கு நேரா முழங்கால் மடக்கிறோம். கால் பாதத்துக்கு நேரா முழங்கால் மடக்கிட்டு கைகள் மேல கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். காதோட ஒட்டி வச்சிருக்கோம். நல்லா கம்பீரமா நிக்கிறோம். பின்னாடி கால் வலது கால் மடங்கவே கூடாது. கால் பாதம் கீழே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். பின்னாடி குதிக்கால் மேல தூக்க கூடாது. 2 கால் பாதமும் நல்லா தரையில அழுத்தி வச்சிருக்கோம். மெதுவா கைகள் நல்லா கோர்த்து வச்சு நல்லா கம்பீரமா அப்படியே அழகா சிலை மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கைகள் கீழே இறக்கிட்டு கால்கள் 2 சேர்த்து வச்சுட்டு நன்றாக ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்ததா கால் மாத்தி செய்யறோம். நம்ம வலது கால் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறோம். 2 கால் பாதமும் நல்லா தரையில அழுத்தி வச்சிருக்கோம். உங்களுடைய வலது கால் பாதத்துக்கு நேரா முழங்கால் மடக்கிறோம். பின்னாடி இருக்கிற கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 2 காலும் தரையில அழுத்தி வச்சிருக்கோம். மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி நல்ல காதோட ஒட்டி வச்சிருக்கோம். கைகள் கோர்த்து வச்சிருக்கோம். பார்வை நேரா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9
மெதுவா கைகள் கீழே இறக்கிறோம். கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சு நல்லா நேரா நின்னு ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். கால்கள் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. உட்கட்டாசனம். மெதுவா கைகள் நேர் உயர்த்தி ஷோல்டருக்கு நேரா கொண்டு வந்துடுறோம். மூச்சு இழுத்துட்டே அப்படியே மூச்சு விட்டுட்டு மெதுவா முழங்கால் மட்டும் மடக்கிறோம். அப்படியே சேர் பொசிஷனுக்கு வந்துடுறோம். அதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது அமர் நிலை உட்கட்டாசனம். கால் 2 சேர்த்து வைக்கிறோம். மெதுவா கைகள் நேர ஷோல்டருக்கு நேர கை நீட்டிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மெதுவா கால் மடக்கி உட்கார்றோம். முடியலான்னு பாருங்க. ஒரு சிலர் மேல உட்கார முடியாது. ஒருவேளை உட்கார முடியலன்னா கால் கொஞ்சம் கேப் வச்சு கீழே வச்சுட்டு பின்னாடி ஒரு கை ஊனி இப்படி கை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா உட்கார முடியும். முடிஞ்சவங்க இப்படியே 2 கை பிடிச்சு உட்காந்துக்கோங்க. கால் பாதம் சமமா இருக்கு. முடியாதவங்க கால் பாதத்தை ஊனிட்டு பின்னாடி ஒரு கை வச்சு இப்படி கை பிடிச்சீங்கன்னா உட்கார முடியும். மெதுவா மேல பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நீட்டி முழங்கால டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால்கள் நேரா நீட்டி உட்காந்துக்கிறோம். காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம். ஒரு வலது பக்கம் ஒரு 5 முறை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இடது பக்கமா ஒரு 5 முறை. நல்லா விரல்கள் மடக்கி நீட்டி நல்லா மடக்கி மடக்கி நீட்டிக்கிறோம் விரல்கள். அடுத்ததா நம்ம மூச்சு பயிற்சி செய்ய போறோம். அப்படியே வஜ்ராசனம். இடது கால் மடக்கி வச்சுக்கிறோம். வலது கால் மடக்கி வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை வஜ்ராசனம் போட முடியல அப்படின்னா சமணங்கால் கூட போட்டு உட்காந்துக்கலாம். சாதாரணமா உட்காந்துக்கலாம். வஜ்ராசனத்திலேயே உட்காந்துக்கலாம். முதுகு தண்டு மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். முதல்ல கபாலபதி. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்ன முத்திரை வைக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. பெருவிரல் நீட்டும். அதுக்கு அடுத்த 2 விரல் மடக்கி இருக்கும். அதுக்கு அடுத்த 2 விரல் நீட்டிட்டு இருக்கோம். வலது நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மூச்சு மட்டும் வெளிவிடுறோம். நல்ல ஃபோர்ஸா. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 2 கையில் சின்ன முத்திரை வச்சு ஒரு 2 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். இப்போ இடது நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மோதிர விரல்ல வலது நாசில்ல மூச்சு மட்டும் நல்லா ஃபோர்ஸா வெளிவிடுறோம். மூச்சு உள்ள போறத கவனிக்க வேண்டியது இல்ல.
மூச்சு நல்லா ஃபோர்ஸா வெளியேற்றுறோம். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 2 கைகள் சின்முத்திரை வச்சு நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து 1 நிமிடம் நம்மளுடைய மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். நம்மளுடைய மூச்சு காற்று ரொம்ப வேகமா இருக்கும். நார்மல் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறோம். அடுத்ததா பஸ்திரிகா நல்லா மூச்சு இழுத்து வெளிவிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின் முத்திரை வச்சிருக்கோம், ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை வச்சு நம்மளுடைய வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நன்றாக மூச்சு இழுத்து வெளிவிடுறோம். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா மூச்சு இழுத்துறோம். இப்போ இடது நாசி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். வலது நாசில நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபோர்ஸா மூச்சு இழுத்து. ரெடி 1 படுத்து 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 2 படு 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 3 படுத்து படுத்து 4 படு படு 5 6 என்ன 7 8 9 10 relax. மெதுவா ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்ததா திருமூலர் பஸ்திரிகா 2 கைகள்லயும் ஆதி முத்திரையை வச்சுக்கிறோம். பெருவிரல் உள்ள வச்சு மேல 4 விரல் நல்லா அழுத்திட்டு மெதுவா மூச்சு உள்ளிழுத்து கைகள் மேல கொண்டு போய் விரிக்கிறோம். மூச்சு வெளிவிட்டோம்னா மறுபடியும் 2 கை கொண்டு வந்து ஆதி முத்திரையிலேயே வச்சுக்கிறோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸா மூச்சு இழுத்து விடுறோம். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 2 கைகள் விரிச்சு வச்சுக்கிறோம். ஆனந்த முத்திரை. மெதுவா 1 நிமிஷம் நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறோம். நம்மளுடைய மூச்சு வேகமா இருக்கும். நார்மல் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கிறோம்.
நம்ம நல்லா ஃபோர்ஸா மூச்சு வெளியிட்டதுனால நம்மளுடைய மூச்சு பாதை நல்லா கிளீன் ஆகும். நம்மளுக்கு நுரையீரலுக்கு தேவையான காற்று கிடைக்கும். உள்ள இருக்கிற கெட்ட காற்று எல்லாம் வெளியில வந்துரும். இப்போ நம்ம நாடி சுற்றி பிராணாயாமம் செய்ய போறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. எவ்வளவு ஸ்லோவா செய்ய முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா செய்யறோம். ஒருவேளை நம்ம முட்டி போடுறப்போ கால் வலிக்குது அப்படின்னா நீங்க நார்மலா சமணங்கால் கூட போட்டுக்கலாம். கால் வலி இருந்துச்சுன்னா, இல்ல நார்மலா இருக்கு அதே மாதிரி உட்காந்துக்கிறோம் அப்படின்னாலும் உட்காந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரமா நம்ம வஜ்ராசனத்துல உட்கார்ந்துருக்கோம். கால் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. மெதுவா லெஃப்ட் நாசில் ஆரம்பிச்சு லெஃப்ட் நாசில்லயே முடிக்கணும். லெஃப்ட் நாசில் வழியா மெதுவா மூச்சு இழுத்து ரைட் நாசில் வழியா மெதுவா மூச்சு விடணும். மறுபடியும் ரைட் நாசில் வழியா மூச்சு இழுத்து லெஃப்ட் நாசில் வழியா விடணும். இதுதான் ஒரு சுற்று. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 சுற்று நம்ம செய்யலாம். முதல் சுற்று மெதுவா மெதுவா இடது நாசில் வழியா மூச்சு இழுக்கிறோம். உள்ள மூச்சு அடக்க வேண்டியதில்லை, நல்லா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசில் வழியா மெதுவா மூச்சு வெளிவிடுறோம். உங்களால எவ்வளவு மெதுவா செய்ய முடியுமோ அவ்வளவு மெதுவா செய்யலாம். வலது நாசில் வழியா நல்லா முழுமையா மூச்சு இழுக்கிறோம். வலது நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசில் வழியா மெதுவா வெளிவிடுறோம். இப்பதான் நம்ம ஒரு சுற்று செஞ்சிருக்கோம். இதே மாதிரியே இனி நீங்களே அப்படியே செய்யலாம். ஒரு 10 சுற்று செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். மெதுவா ஸ்லோவா நல்லா ஆழமா மூச்சு இழுத்து அதை விட ஸ்லோவா மெதுவா மூச்சு விடுறோம். முடிச்சவங்க 2 கைகள் நேரா வச்சு ஒரு 3 முறை மெதுவா மூச்சு இழுத்து விடுறோம்.
நம்ம நல்லா ஃபோர்ஸா செஞ்ச பிறகு மெதுவா செஞ்சோம் அப்படின்னாதான் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு நாசில் வழியா செய்யறப்போ ஒவ்வொரு நாசிலும் கிளீன் ஆயிடும். அதுக்கு அடுத்ததா 2 நாசிலையும் செய்யறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான முழுமையான காற்று கிடைக்கும். இப்ப 2 நாசிலும் நம்மளுக்கு ஓபன் ஆகிருக்கும். வலது நாசிலும் ஓபன் ஆயிருக்கும், இடது நாசிலும் ஓபன் ஆயிருக்கும். 2 நாசிலும் ஓபன் ஆகுறப்போ நம்ம இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அடுத்ததா நம்ம ஐயாவுடைய ஆடியோ கேட்டுட்டு சாத்தியாசனம் முடிச்சுக்கலாம். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயன் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை இனிய வணக்கம். உணவில் மொத்தம் 5 வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் எவ்வளவு சத்து இருக்கு, எது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருள்களில் 5 வகை இருக்கிறது. ஒன்று உயிருள்ள உணவு, இன்னொன்று 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு, 3வது வெஜிடேரியன் சைவம், 4வது அசைவம் நான் வெஜிடேரியன், 5வது லாகிரி வஸ்து போதைப் பொருள். இந்த 5 பொருளை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுலையும் பாடம் இருக்கு, சுவை இருக்கு, சத்து பொருள் இருக்கு. இது 3ம் தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. பிராணன், சத்து பொருள், சுவை. இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது என்னது உயிருள்ள உணவு? சமைக்காம சாப்பிடுற எல்லாமே உயிருள்ள உணவுங்க. பிராணன் இருக்கிற இப்போ தக்காளி, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழ வகைகள், பலாப்பழம், திராட்சை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம். அந்த பழங்கள்ல, கேரட்ல, வெள்ளரிக்காவுல 100% சத்து இருக்கு, 100% பிராணன் இருக்கு. பிராணன் என்னன்னா கண்ணுக்கு தெரியாது, ஒரு சூட்சமா ஒரு சத்து இருக்கும், அது வேற பிராணன். 100% சுவை இருக்கும், டேஸ்டா இருக்குமா? அப்போ சுவைக்கு 100 மார்க்கு, சத்து பொருளுக்கு 100 மார்க்கு, பிராணனுக்கு 100 மார்க்கு, 300 மார்க். 300 மார்க். எனவே உயிர் உள்ள உணவுகளாகிய பழங்கள், சமைக்காம சாப்பிடுற எல்லா காய்கறிகளும் ஃபர்ஸ்ட் உயிருள்ள உணவு, 300 மார்க். 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதன் உயிர் ஊட்டப்பட்ட உணவு இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா? இப்போ முளைகட்டிய தானியங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், பழங்கள் சாப்பிடுற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது இருக்கிற அந்த சுவை முளைக்கட்டை தானியங்கள் சாப்பிடும் போது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க முளைக்கட்டை தானியம் ரொம்ப நல்லதுன்னு, அந்த நல்லதுங்கிறதுக்காக தான் சாப்பிட்றமே தவிர ஒன்னும் ரசிச்சு ருச்செல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. அதனால முளைக்கட்டை தானியம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது? இப்போ தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சு வைங்க, அது ஒன்றும் முளைக்காது. லேசா தண்ணி கலந்து வச்சீங்கன்னா உடனே முளைக்குதா? முளை விடுறதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க. அதுல சத்து பொருள் 100 மார்க் இருக்கும், சுவை 50 இருக்கும், பிராணன் 100 இருக்கும். அதனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு 250 மார்க். உயிருள்ள உணவை விட உயிரூட்டப்பட்ட உணவுக்கு ஒரு 50 மார்க் கம்மி. இது 2வது. 3வது என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன், அசைவ சாப்பாடு. இப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போகிறது, பாதி சத்து போகிறது, பாதி பிராணன் போகுதுங்க. இப்போ ஒரு கேரட் இருக்கு இல்லையா, ஒரு கேரட் நல்லா கடிச்சு மென்னு கோல் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்களேன், நிறைய சத்து கிடைக்கும். ஒரு கேரட்டை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சுவையே இருக்காதா? பாதி சத்து போயிருமா? பாதி பிராணன் போயிருமா? மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது, பாதி சுவை போகுது, பாதி பிராணன் போகுதா? அதனால அதுக்கு 50 மார்க், 150 மார்க். இது 3வது. 4வது
அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சத்து வந்து 100% இருக்கும், ஆனா சுவை இருக்காது, பிராணன் இருக்காது. அதனால இந்த நான்வெஜ்ஜுக்கு 100 மார்க். அதனால நீங்க யோசிங்க, இதுல எது சாப்பிடலாம்னு நீங்களே யோசிங்க. 5வது இருக்கு இல்லையா, அது உணவே இல்ல, லாகிரி வஸ்து, போதைப் பொருள். போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க, எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ பால் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க உசுரோட இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேரு உணவுன்னு பேரு. ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு பீடி சிகரெட், பீடி மட்டும் கொடுக்குறேன், இல்ல சிகரெட் மட்டும் கொடுக்குறேன், சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் கொடுக்குறேன், உசுரோட வாழ முடியுமா? அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா, அதுல தெம்பு இல்ல, சைடு சாப்பிடறோம்ல அதுலதான் தெம்பு இருக்கு. புரிஞ்சுக்குங்க. உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் உடம்புக்குள்ள போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமா இருந்தா சேமிச்சு வச்சதுன்னா அதுக்கு பேரு உணவு. போதைப் பொருள் என்ன, உள்ள போய் ஏற்கனவே சேகரிக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு போதைப் பொருளுங்க. அதனால 5வது வந்து போதைப் பொருளுங்க. இப்ப சொல்லுங்க, நாம என்ன சாப்பிடணும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும். வேற வழி இல்லைங்க, ஆசைப்படுறேங்க சாப்பிட்றேங்கன்னா சாப்பிடுங்க, எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒரு படி மேல போகணும். எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க. அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 4 நாள் உட்கார்ந்து 5 நாள் உட்கார்ந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 30 நாள் சாப்பிட்டே இருப்பீங்க. திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் 30 நாள் ஆசை வந்துடும், ஒண்ணு வாங்கி சாப்பிடலாமான்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு பழகி இருக்கோம் இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா? அதனால நான் ஒரு டயட் சொல்றேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதாவது காலையில் சமைக்காத உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி. இதான் டயட். செஞ்சு பாருங்களேன். அதாவது காலையில சாப்பாட்டுல சமைக்காத சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணணும், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழங்கள், அவலு, வெள்ளரிக்காய், கேரட், இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னமெல்லாம் சாப்பிட முடியுமோ காலையில சாப்பிட்டீங்கன்னா, இந்த சமைக்காத உணவுல என்ன தெரியுமா இருக்கு, பிராணன் இருக்கு, நிறைய பிராணன் இருக்கு. சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள், சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள். மதியம் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரின்னு என்ன வேணா சாப்பிடுங்க. இதுக்கு ஆசைக்காக. நைட்டு கஞ்சி மட்டும் குடிங்க. அது என்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது, இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்கா ஜீரணம் ஆகாதுங்க. என்ன சூரியன் இல்லையா, உடம்புல ஆட்டம் இல்லையா, அதாவது உடல் உழைப்பு இல்லையா, சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனாலதான் காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே உள்டாவா மாதிரி காலையில பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசையை சாப்பிடுவோம், மதியம் மந்திரி மாதிரி சுமாரா சாப்பிடுவோம், நைட்டு ராஜா மாதிரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் நல்லா இல்ல, இந்த நைட்டு ஓவரா சாப்பிடுறதாங்க. எனவே இனிமேலு சமைக்காத உணவுகளை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க. 3 நேரம் சாப்பிட சொல்லல, ஒரு நேரம், இல்ல வாரத்துல 2-3 நாள் முடிகிற மாதிரி. காலை சமைக்காத உணவு, மதியம் சமைச்சு விடுவோம், நைட்டு கஞ்சி. டெய்லி கூட சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனவே 5 வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச வெஜிடேரியன், சமைச்ச நான் வெஜிடேரியன், லாகிரி வஸ்து புரிந்து கொண்டு இந்த 5ல எந்த அளவுக்கு நாம அதிக சத்துள்ள பொருளை சாப்பிடுறோமோ அவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, காலை இயற்கை உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி குடிச்சு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தியம் அளிக்க ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய உடல் தளர்வா வச்சுக்கிறோம், உள்ளங்கையை மேல பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும்
எந்தவித இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக வைத்துக் கொள்கின்றோம். உச்சி முதல் பாதம் வரை எந்தவித இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக வைத்துக் கொள்கின்றோம். சொல்றத மட்டும் நல்லா அப்படி அமைதியா கவனிச்சுட்டே இருக்கோம். பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக வந்து நம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கக்கூடிய புருவ மத்தியின் வழியாக நம் உடலுக்குள் சென்று உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்துணை உறுப்புகளுக்குள்ளும் பற்றி படர்ந்து உயிர்ப்பாற்றல் பெற்று தூய்மையடைந்து வலிமையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் தினமும் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம் உடலில் உள்ள அத்துணை உறுப்புகளும் நன்றாக தூய்மைப்படுத்தப்பட்டு வலிமையாக ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனம் முழுவதும் ஒரு 3 நிமிடம் நம்முடைய மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். மெதுவா ஆழ்ந்த மூச்சு இருக்கிறோம், அதை விட மெதுவா மூச்சு வெளிவிடுறோம். நம்முடைய கவனம் முழுவதும் எங்கும் செல்லாமல் நம்முடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்க வேண்டும். மெதுவா நம்ம விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகள் கால்கள் மெதுவா அசைக்கிறோம். 2 கைகள் மேல் உயர்த்தி மெதுவா கை மேல இருக்கிறோம். கால் நல்லா கயிறு மாதிரி லைட்டா இழுத்து விட்டுட்டு மெதுவா 2 பக்கமும் உருள்றோம். லெஃப்ட் சைடு குப்புற கொடுக்குற மாதிரி, ரைட் சைடு திரும்பிட்டு கடைசியா லெஃப்ட் சைடு திரும்பி எழுந்திருச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா.
இன்றைய காலை வேளையில் அற்புதமாக 10 திறன் பயிற்சி மற்றும் அனைத்து விதமான ஆசனங்கள், சாந்தி ஆசனம் முதற்கொண்டு அற்புதமாக இன்னைக்கு இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2920 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் மற்றும் செயலாளர், பொருளாளர் மற்றும் அவர்கள் சங்கத்து உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பான அவசரங்களையும் பயிற்சிகளையும் அளித்த அம்மையார் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா. தனலட்சுமி அம்மா இன்னைக்கு நல்ல சிறப்பாக செய்தாங்க. நல்ல புத்துணர்ச்சியாட்டும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்து. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. குழுவுல ஒரு சின்ன தகவல் என்னன்னா, நம்ம இப்ப புதுமையா இவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாத காலத்திற்கு நம்ம பயிற்சியை மட்டும் நம்ம கொடுக்குறோம். அடுத்தடுத்த மாசத்துல இருந்து நமக்கு பயிற்சி பிளஸ் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு மாத காலத்துல இவங்களோட புதுமை என்ன பயிற்சி முறைகளை எல்லாமே கத்துக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம இந்த 1 மணி நேரமும் கொடுக்குறோம். இதுல என்னன்னா வர்றவங்க எல்லாருமே குறைவான நபர்கள், பயிற்சிகள் இருக்குங்கிறதுனால குறைவான நபர்கள் தான் வர்றாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லாருமே கலந்துக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அந்த பயிற்சி முறைகள் இவங்க சொல்றதை நம்ம அடுத்தடுத்த செஷன் அடுத்தடுத்த மாசங்கள் போயிட்டோம்னா 1/2 hour தான் நமக்கு அந்த பயிற்சி கிடைக்கும். இப்ப அந்த 1 மணி நேரம் இவங்களோட பயிற்சி முறைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த 1 மாசம் ஃபுல்லா நம்ம பயிற்சிகளை மட்டும் கொடுக்குறோம். எனவே அன்பர்கள் தொடர்ந்து பயிற்சிகளா இருக்கட்டும், மற்ற சிறப்பு விருந்தினர்கள் உரைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கத்துக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாருமே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம தெளிவுபடுத்துறோம். எனவே எல்லாரும் தொடர்ந்து கலந்துங்க, பயிற்சியும் கத்துங்க, நம்மள பல்வேறு விஷயங்களையும் நம்ம எல்லா கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மாவோட பயிற்சி மற்றும் ஒளி அமைப்பு நீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றி ஐயா. சிறப்பு ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.